Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சனி பெயர்ச்சி. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய இருக்கிறது? சனி உங்கள் ராசிக்கு உரியவர்தான். ராசிக்கு உரியவர் என்ற காரணத்தால் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார், நல்லதை எல்லாம் செய்வார் என்று நம்பிவிட வேண்டாம். ஏன்னால் மனுநீதி சோழனவன் சனி. ஆனால் இயல்பாகவே இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை வாரி வழங்குகிறது. அது என்னென்ன? புகழ் கூடுகின்றது. புத்திரி இல்லாதோருக்கு திருமணம் நடந்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன, இன்னும் புத்திர பேறு கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்போருக்கு அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கும் பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி. நிச்சயம் உண்டு. மற்றும் பிதுர்ராஜித விஷயங்கள், முன்னோர்கள் விஷயம், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, இவையெல்லாம் நல்லபடியாக நடக்கின்றன. இந்த பெயர்ச்சியில் ஒரு புது எண்ணம் உங்களுக்கு உருவாகும். ஒரு புண்ணிய காரியத்தை எப்படி செய்வதென்ற அந்த ஒரு எண்ணம், ஒரு முடிவு, அதில் சில கருத்துகள் கிடைக்கப்பெற்று அதன்படி நடந்து ஆத்ம திருப்தியை நீங்கள் அடைவதற்குண்டான வழி இருக்கிறது. வெளியிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு அது வரும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று துடிப்போருக்கு அந்த ஆசை நல்லபடியாக நடப்பதற்கு வழி ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த பெயர்ச்சி ஒரு சில நன்மைகளை வாரி வழங்குவதாக காட்டுகிறது. அதில் வெளிநாட்டு தொடர்பு, குழந்தைகள் விஷயம், உங்கள் உயர்வு, இவையெல்லாம் அடங்குகின்றது. எனவே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த பெயர்ச்சி? இன்னும் 7.5 சனி போகவில்லையே, பாத சனி ஆரம்பித்திருக்கிறதே என்றெல்லாம் பயப்பட வேண்டாம். பல கும்பராசி அன்பர்கள் இந்த 7.5 நாட்டு சனியில்தான் உயர்ந்திருக்கிறார்கள். கண்கூடாக பார்த்தவன் நான் சொல்கிறேன். ஆக நல்ல பயிற்சி தான் இந்த பயிற்சி. நல்ல பயிற்சி தான் இந்த பயிற்சி என்று சொன்னால் எந்தெந்த வகைகளில் நல்லது அறியும் ஆவல் உங்களுக்கு ஏற்படும். சொல்லுகின்றேன். வித்தையில் சிறப்பு. இது நாள் வரை வித்தையில் 40, 50, 35 இப்படி தேர்ச்சிக்கு அருகாமையில் இருந்த உங்கள் மதிப்பெண் இந்த பெயர்ச்சியில் 80 தாண்டும். இது நடக்கும். மற்றும் இது நாள் வரை சற்றே வருத்தி கொண்டிருந்த ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில செயல்கள், ஒரு சில நடத்தைகள் காணாமல் போகும். நல்ல வெயிலில் நடந்து செல்கின்றீர்கள். ஒரு ஆலமரம் அந்த நிழலில் நீங்கள் இருந்தால் எத்தனை சுகம்! அந்த சுகத்தை இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். இதில் மாற்றம் இல்லை. லாபம் உண்டு. இது நாள் வரை சொற்ப லாபத்தை வைத்து காலம் தள்ளி கொண்டிருந்த உங்களுக்கு அபிரிதமான ஒரு லாபத்தை தருகின்ற பயிற்சி இந்த பயிற்சி. தப்பாது இப்பலன் உங்களுக்கு. எனவே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சந்தோஷத்தை தரும் பெயர்ச்சி. மீன
மீனராசி அன்பர்களே, பயந்து கொண்டிருப்பீர்கள். 7.5 சனி ஆரம்பமாகிவிட்டதே, என்ன பாடுபடுத்தப் போகிறதோ என்றெல்லாம் பயப்படுவீர்கள். அந்த பயம் தேவையற்ற ஒரு பயம். முதலிலேயே சொல்லிவிடுகின்றேன். 7.5 சனி என்றாலே கஷ்டங்கள் தான் தரும் என்று எந்த சாஸ்திர குறிப்பும் இல்லை, இல்லவே இல்லை. தசாநாதன் நன்றாக இருந்தால் இந்த 7.5 சனி உங்களை உயர்த்தும். ஒருவேளை சரியில்லை என்று சொன்னால் அப்பொழுது சிறிது கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் தசாநாதன் நல்லபடியாக இருந்தால் வாரி வழங்குவார். அப்படி வாரி வழங்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். இதுதானே சார் தேவை, இதுதானே தேவை. நாம் ஆராய்ந்து பார்த்து இப்படி செய்தால் நமக்கு நல்லது நடக்கலாமே என்று முயற்சிக்கின்றோம். அந்த முயற்சி வெற்றி பெற்றால் உங்களை விட அதிர்ஷ்டசாலி யார்? அந்த பாக்கியம் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு நடக்க இருக்கிறது, மறவாதீர்கள். அடுத்தபடியாக நல்லபடியாக திருமணம் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. சில வருடங்களாக அல்லது பல வருடங்களாக தேடி தேடி பார்த்து தகுந்த வரன் வது கிடைக்காத அன்பர்கள் இந்த பெயர்ச்சியில் நல்லதை காண்பார்கள், மனம் முடிப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். இது நடக்கும். அடுத்தபடியாக லாபம் இருக்கிறது, நல்லபடியாக இருக்கிறது. இதில் இப்படி தான் இருக்கும் என்பதற்கு ஒரு சமிக்ஞை அடையாளமும் இருக்கிறது. புகழ் கூடி நல்லபடியாக திருமணமெல்லாம் நடந்தால் உற்சாகம் வரும். உற்சாகம் வந்தால் எல்லோரிடம் அன்பாகத்தான் இருப்பார்கள். அன்பை காட்டினால் அன்பை பெறுவது வாடிக்கைதானே. ஆக இவையெல்லாம் நடப்பதற்கு இந்த பயிற்சி பெரிதும் உதவுகிறது. ஒரே விஷயம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 7.5 சனி 7.5 சனி என்று பயப்படவே வேண்டாம். மனதிலே ஒரு நம்பிக்கை வையுங்கள். இந்த 7.5 சனி எனக்கு நன்மையை தான் செய்யும் என்று நம்பிக்கை வையுங்கள். நல்லதே நடக்கும். நீங்களும் நல்லவர்களாக இருந்தால். அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த பயிற்சி பல நல்ல நன்மைகளை உங்களுக்கு தர இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி. அன்பர்களே, இதுவரை சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். இனி குரு பெயர்ச்சியில் சில மாதங்களுக்கு பிறகு குரு பெயர்ச்சி பலனில் சந்திப்போம். வணக்கம். Taste the Daily.